எங்க ஃபேமிலிலேயே வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹல்தி ஃபங்க்ஷன். வெல்கம் டு आवर ஹல்தி ஃபன் பண்றோம். இன்னைக்கு காலையில 7 மணி 7 மணி இல்ல 4 மணி. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். 4 மணிக்கு என்னமா பண்ணீங்க சொல்லுங்க. யார் உங்களை எழுப்புனா? நானே தான் எழுந்தேன். நீங்களே தான் எழுந்தீங்களா? விட்டாங்க. எழுப்பி விட்டாங்கன்னா அலாம் வச்சு எழுப்பி விட்டாங்க. உங்க மனநிலை எப்படி இருக்கு? உங்க மம்மியா உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்டா? எதுக்கு சம்பந்தமே இல்லாம சம்பந்தமே இல்லாம சபதல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா நீங்க பண்ணி நானும் பண்ணுவேன். சம்மந்தப்படுத்தி பதில் சொல்லுங்க. ஒரு ஃப்ளோல போற எனக்கு இன்னைக்கு நலுங்கலாம் வச்சாங்க. நடந்து வச்சாங்கம்மா. ஓகேங்கம்மா. இந்த நாள் பத்தி நீங்க 2 சோஃபா செட் மட்டும் 2 சோஃபா செட் போட்டா கரெக்டா இருக்கும். நீ ஏதாவது அடுத்த செக்ஷன் எடுக்கலாம். என்ன சௌகரியமா பேசிட்டே நல்லா உங்களுக்கு பார்த்தா கண்டென்ட் சும்மா இல்லாத டைம்ல அப்படியே ஃப்ளோவா ஒரு மேக்கனிக்கு வர மாட்டேங்குது. absence of mind இல்ல எங்களுக்கு வந்து கேமரா ஃபோக்கஸ்னா வந்து வராது. கட் சொல்லுங்க பயமா வரும். எப்பவும் ஆஃப் தி ஸ்கிரீன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இன்னைக்கு சம்பவம் இருக்கு. ரொம்ப பாண்டடா இருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த டேஸ்ல எனக்கு நல்லாவே தெரியுது. நான் ஒரு ஐசோலேட்டடா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் ஆனா இப்போ டேஸ் நெருங்க வந்து ஒரு மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பாண்டா இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் ஆகுது. அம்மா பத்தி ஸ்பெஷலா சொன்னா 3 பேர் இருக்காங்க சிப்லிங்ஸ். 3 பேரையும் ஒரே மாதிரியே பார்த்துருப்பாங்க. அது 3 பேருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. யாருமே வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப பாண்டு. நான் அதிகமாக பேச மாட்டேன், அவள் அதிகமாக பேச மாட்டேன். சார் இந்த மாதிரி ஒரு ஃபோரம் மட்டும் வரைக்கும் பேசுறது வேர்ட்ஸ் வரல. பட் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் 2 பேரோட பாசமும். டெய்லி வந்து எதுனாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொல்லுவார். அம்மா கிட்ட கூட அப்புறமேட்டா சொல்லுவார். அப்படி என்னை வந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஓகே. சொல்கிற மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். வெரி ஸ்ட்ராங். ஓகே. நினச்சாலே எப்போ அச்சீவ் பண்ணுவோம். எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணுவார். எல்லா இதுமே பண்ணுவார். ஓகே. எனக்கு முதல்வர் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். சின்ன வயசுல இருந்து பார்த்து செதுக்கி வளர்த்திருக்கோம். நல்லா செதுக்கியிருக்கீங்க. அப்பா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ரொம்ப ஸ்பெஷல். இயர்ஸ் ஆக ஆக வந்து அந்த எமோஷனல் கனெக்டோட வந்து சின்ன வயசுல நம்மளுக்கு தெரியாது பெருசாக மாட்டோம் தான். ஓகே. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து புரிய வரும். ஏன்னா நாமளும் வந்து அந்த உலகத்தை பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக அப்போ வந்து ரொம்ப வேல்யூ தெரியப்போ ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிடும். ரொம்ப கரெக்ட். சிங்கிள் சைல்டால நான் தான் சென்டர் ஆஃப் த வேர்ல்டே அம்மாவுக்கு. நான் தான் இப்போ நாட்டூரில் இருந்தாலுமே நான் என்ன பண்ணுறேன்னு அம்மா இங்கே வந்து அந்த ஃபீலிங்கே இருக்கு. ஸோ அவங்ககிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு பெரிய இது இருக்கு. அதுக்கு வெயிட் பண்ணுறேன். நல்லா இருக்கு.
நான் பொண்ணோட தங்கச்சி. நான் பொண்ணோட கசின், செகண்ட் கசின் அண்ட் ஃபேவரட் கசின் டூ. மோனிஷா வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொண்ணு அண்ட் ரொம்ப கேரிங், அமைதியும் கூட. அண்ட் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட வந்து எதனாலும் விட்டு கொடுத்து போயிடுவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ராசாத்தி ராசாத்தி உள்ளத்தான் மயக்கி மகராசி மகராசி பூ போல பூத்தாயடி. ராசாத்தி ராசாத்தி வேகத்தை தந்த நீ மகராசி மகராசி வான் போல வந்தாய். இந்த மேரேஜ் வந்து ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் செட்டப் தான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவளுக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. இப்படி ஓகே சொன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு. அதுல வந்து எல்லாமே ஃபைனலைஸ் ஆகி இப்போ இன்னைக்கு நாங்க நினைச்சோம் ஃபர்ஸ்ட்ல வந்து அவ நோன் தான் சொல்லுவா அப்படின்ட்டு. 2-3 days கழிச்சு அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச், இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ all the family members were extremely happy. ஸோ அதுக்காக எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டாங்க ஓகே சொல்லணும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் பிகாஸ் தருண் அண்ணா வந்து எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்தது. மகராசி மகராசி பூ போல பூத்தாயடி. வெட்டிங்க்கு முன்னாடி இருந்த மோனிஷாவோட ஃபேஸ்க்கும் வந்து அந்த வெட்டிங் முடிவானதுக்கு அப்புறம் அந்த வந்து பயங்கரம். அவளோட மொத்த ஹாப்பினஸுமே வந்து இது வரைக்கும் பார்த்தா மோனிஷா வேற, இந்த மோனிஷா வேற. இந்த 3 monthsல தான் இதுதான் மோனிஷாக்கு இன்னொரு சைடு இருக்குங்கிறத வந்து அது ஆப்வியஸா தெரிஞ்சுது. அவ்வளோ ஹாப்பியா இருந்தா. இந்த பாட்டு போட்டா எங்க கல்யாணம் அழகா தெரியும்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல, அப்படி என்ன பாட்டு? அது அவங்க பண்ணதான் நல்லா இருக்கும். ஓகே. இல்லடா நீங்க பாடுற அந்த இதுதான் பாடுங்க, அக்கம் பக்கம் இதுக்கும் கல்யாணத்துக்கு சம்பந்தம். அதான் என்ன சாங் பாடுங்க. சும்மா ஒரு 2 லைன். 3 lines. நீ சும்மா தேவை சேகரித்து செய்வேன் மண்வே போரகராதி நீ நேரத்தில் தூங்காம அப்பேன் தினம் தலை கோதி எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பே கையோடுதான் கை கோர்த்து நான் உன் மார்பு சூட்டில் முகம் புதைப்பேன். ஹாய், தருண் மோனிஷா, உங்களுக்காக ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி அவுட்கம் வரும்னு எங்களுக்கு தெரியாது, பார்ப்போம். லெட்ஸி. இது வந்து தருணோட அக்கா, தருணோட மச்சான், நான் இன்னொரு மச்சான், நான் லாஸ்ட்டு மச்சான். நான் தருணோட கசின். நான் தருணோட தங்கச்சி. நானும் தருணோட கசின். நான் தான் ஃபர்ஸ்ட் கசின். என்னோட ஒய்ஃப் இவங்க இலக்கியம். நான் அண்ணாவோட குட்டி தங்கச்சி. எனக்கும் தருணுக்கும் 1.5 வயசு வித்தியாசம்.
அவனும் நானும் நிறைய வந்து என்னை வந்து இம்சை பண்ணி என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். அதனால டக்குன்னு நான் அழுதுருவேன், சண்டை போடுவேன். அதனால பெரியவங்ககிட்ட திட்டு வாங்குவான். அப்புறமேட்டு அவங்க சொல்லி 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 என்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக தான் பேசுவான், கரெக்டாக தான் பழகுவான். எங்களுக்கு தெரிஞ்ச தருண் பொறுத்தவரையிலும் ரொம்ப வந்துட்டு சின்ன வயசுலலாம் ரொம்ப அரகண்ட்டாக இருப்பான். ஆனால் இப்போ வந்துட்டு அப்படியே மாறி இருக்கான். எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறான். இவனும் மோனிஷாவும் இப்படி வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்கன்னு நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இவங்களோட லவ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜாங்கிற அளவுக்கு டவுட்ஃபுல்லாங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. பையன் வந்து ஃபோன் எடுத்தால் பேசவே மாட்டான். அவங்க அம்மா கிட்ட 2 செகண்டுக்கு மேலே பேச மாட்டான், அவங்க அம்மாவும் 2 செகண்டுக்கு மேலே பேச மாட்டாங்க. இப்போ என்னடான்னா நைட்டு வீடியோ கால் எடுத்தான் அப்படின்னா கட் பண்ணாமல் 3 மாதமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சரி, அது லைஃப் லாங் கண்டினியூ ஆக பெஸ்ட் விஷஸ் தரும். நான் இவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சராக தான் வந்தேன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்துட்டு தருண் அண்ணானா ஒரு அண்ணா ஃபீலிங் கொடுக்குறாங்க. எப்பயுமே வந்துட்டு கேரிங்காக பேசுகிறது, கலாய்க்கிறது. எனக்கு ஒரு அண்ணா இல்லை, அண்ணா இருந்திருந்தா இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்ட்டு அண்ணா பார்த்தப்புறம் தான் அதை ஃபீல் பண்ணுறேன். சின்ன வயசுலலாம் அவ்வளோ பெரிய பாண்ட்லாம் இல்லை. லைக் நாங்கள் வருவோம், இப்படி இருப்போம். லைக் என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் லைக் நாங்கள் வந்து ஒரு பிரதர்ஸாலாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நைட்டில் நிறையா கதை ஷேர் பண்ணியிருக்கோம் நாங்கள் என்கேஜ்மெண்ட்டில். ஸோ நிறையா பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நிறையா சொல்ல முடியாது. ஸோ அண்ட் ஹாப்பி ஃபார் போத். லைக் அவனோட இதில் அடுத்த கேரியர் போகிறான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு வாங்கினான், அதே வந்து பயங்கர அச்சீவ்மெண்ட். ஸோ இப்போ செகண்ட் வந்து மேரேஜ். ஸோ சீக்கிரம் அடுத்த தருணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். குட்டி தருணை பார்ப்போம். சின்ன வயசுலேருந்து எனக்கும் அவனுக்கும் சண்டை நிறையா வரும். ஆனால் இருந்தாலும் ரொம்ப நல்ல பையன். அதே மாதிரி அவனோட லைஃப்பை வந்து அவன் பர்ஃபெக்டாக லீட் பண்ணிட்டுருக்கான். ஸோ அவன் எதுலேயுமே அவன் விட்டு கொடுத்து போவான். யார்ட்டி சண்டைக்குன்னு போய் நிற்க மாட்டான், விட்டு கொடுத்து போவான். ஸோ உன் லைஃப்பு கொஞ்சம் சூப்பராக இருக்குமா, அவனை கையிலே வச்சுக்கோ. ரொம்ப நல்ல பையன், நல்லா பார்த்துக்கோ அவனை நீ. அவ்வளோதான். ஹாப்பி மேரேஜ் தருண் மோனிஷா. ஸோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. How do you feel about the next day, coming day? வெரி மச் எக்ஸைட்டட். இந்த டேக்காக தான் ஒரு 6 months ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கோயில்ல. அந்த மொமெண்ட்டுக்கும் இந்த மொமெண்ட்டுக்கும் வாட் டிஃப்ரென்ஸ் யூ ஃபீல்? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ ஒரு தயக்கத்திலே இருந்த. ஆமா, உனக்கு வந்து மேரேஜ் வேணாம் அப்படி இப்படின்ட்டு இருந்த. அப்புறமேட்டு 2 days or 3 days போஸ்ட் அப்படியே டோட்டல் 5 daysக்கு அப்புறம் 5 daysக்கு அப்புறம் அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் ஓவர். நல்லா போச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நெவர் சீ பேக். நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லைஃப். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டே நான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதில் பாய்ஸ் கேங் அதில் சுற்றிட்டு இருப்பேன். என் லைஃப் இப்போ ரொமான்டிக்காக மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. உங்களுக்கு? எனக்கும் சூப்பராக இருக்கு. ஸ்டடீஸும் முடிஞ்சது, உடனே கரியரும் செட் ஆயிடுச்சு, உடனே லைஃபும் செட் ஆயிடுச்சு. அதுக்கு கேப்பே இல்லை அப்படின்றத யோசிச்சேன். ஆனால் கேப்பே இல்லை, நல்லா இருந்துச்சு. இல்லை இந்த லைஃப் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லை வந்துட்டு சேலஞ்சிங்காக இருக்க மாதிரி இருக்கா, இல்லை ஜாலியாக இருக்கா, பயமாக இருக்கா, எப்படி இருக்கு? இப்போ மிக்சடாக இருக்கு எனக்கு. ஒன்றும் பயப்பட வேணாம், பயப்படாத, பயங்கரமாக இருக்குன்றியா? ஜாலியாக இருக்கும். ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி ஜாலியாக மேலே கீழேன்னு போயிட்டு வரலாம். நாளைக்கு நேரம் அவ்வளவுதான். இந்த 6 months பிளான் பண்ண ஒரு வெட்டிங் எல்லாரும் it is indeed happy married life. இதோ என்னொடியின் வழிப்பறிய நாளும் கரையோடும் மலையோடும் உருவாடும் கிழிஞ்சல் போல் என் நெஞ்சம் விலையின்றியா. அங்கே தொலை தூரத்தில் சாரல் மழை கண்டேன், நான் பக்கம் வரும்போது சிறை கம்பியா. தவறென பார்த்து கண்ணின்று கலை செய்யதே, தரிசன பார்த்த மேகங்கள் கடல் பேயுதே, கண்கள் காரணம் தேடுதே, உன்னை வந்து சேருதே. போதை
இன்னும் என் பொண்ணை வந்து கட்டி கொடுத்ததா நான் இது வரைக்கும் நினைக்கல. அவள் வந்து ப்ராஜெக்ட் இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக வேலை போயிட்டுருக்கா. இது ஒரு ஸ்டேஜ் ப்ரொமோஷனாக தான் நான் நினைக்கிறேன். அவள் என்னை விட்டு போகிற மாதிரிலாம் நான் இது வரைக்கும் ஃபீலிங் பண்ணல. அந்த மாதிரி கட்டி கொடுக்க நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் வேறு அதெல்லாம் எனக்கு நினைக்கல. ப்ரொமோஷன் அவள் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கா. அது என்னோடய ஒப்புதல் என்னோடய ஆசீர்வாதத்தோடு போயிருக்கா. அதனால் மாப்பிள்ளை வந்து அவரை கண்காணிக்காமல் பார்த்துக்குவாருன்னு நம்பிக்கை தான் இது பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நீங்களும் சூப்பராக இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அழகாக இருக்கு. நல்லா தூங்குனீங்களா? தூங்கலையா? பட் இருந்தாலும் கண்ணு பிரைட்டாக பக்காவாக இருக்கு. ரெடி பண்ணிட்டோம். ஃபுல்லாக அட்ரினலின் பம்ப் மாதிரி என்ன ஆகுதுன்னே தெரில. சூப்பராக இருக்கு. சில மாதிரி இருக்கு. தேங்க்யூ. என் பொண்ணு என்ன சொல்கிறதுன்னா, அவள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருக்குது அவள் சின்ன வயசுலேருந்து. இதுவும் அவள் ஆசைப்பட்ட மாதிரியே அவள் லைஃப் நல்லபடியாக ஹாப்பியாக அமையணும்னு அவள் ஒரே காரணம் அவள் வேலைக்கு போகணும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும், லிபரலாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டு அது கிடைக்கல. அதனால் இப்போ கிடைக்கணுன்ற எண்ணத்தில் அவளுக்காகவே இது தேடி தேடி பிடிச்சி கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் செல்லமாக இந்த மாதிரியே மாப்பிள்ளைக்கிட்டே அதே மாதிரி செல்லமாக இருந்து மேட் ஃபார் ஈச் அதர் 2 பேருமே நல்லா லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருமே விட்டு கொடுத்துட்டு போகணும். நீ பெருசாக நான் பெருசான்னு ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த ஈகோ இல்லாமல் இருந்தால் அது லைஃப் சூப்பராக போகும். சின்ன சின்ன சண்டை வரும், அது வந்தால் லவ் இன்னும் கூட தான் செய்யும், குறையாது. அப்போதைக்கப்போ அண்ணனி நான் சண்டை அண்ணனி ஓகே அப்படின்னு ஃபர்கிவ் பண்ணிவிட்டு டேக் இட் ஈஸின்னு அடுத்த நாள் நீ பேசு நான் பேசுலாம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தால் லைஃப் செம்மையாக சூப்பராக போகும். அவள் என்ன நினைக்கிறதெல்லாம் மென்மேலும் உயரணும். மாப்பிள்ளையும் கூட இருந்தால் அவரும் நல்லபடியாக உயரணும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் நல்லபடியாக லீட் பண்ணி கிட்ஸுங்களையும் பார்த்து அந்த லைஃப் அப்படியே எங்கள் ஃபேமிலியோட ஜெல் ஆகி நல்லா இருக்கணும். அவர் சிங்கிள் சைல்டாக இருந்தவர் அந்த இதே இல்லாமல் இனிமேல் எங்களுக்கு இன்னொரு பொண்ணு பையெல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டு பையன் மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி பார்த்தோன்னே மனசில் ஃபிக்ஸ் பண்ணேன். நான் அவர் முழுக்க எனக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணது 99.99% நான் தான் காரணம். அதுக்கு அது ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு தோணும் எப்பவுமே. அது ஓகே நம்ம விளக்கு பண்ணது ஒன்றும் வீண் போகாது அப்படின்ட்டுன்னு ஒரு தோணும் எனக்கு. அதனால் அதை எப்படியோ மூவ் பண்ணி அவர்கிட்ட அதை நிறைவேற்றி வச்சுக்கிட்டேன் நான். நல்லா சுட்டியான பையன்தான் தருண். நல்லா அறிவான பையன். அவன் நினைக்கிறானா இல்லையோ எல்லாமே அவனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அது ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் கருத்தொற்றுமையாக ஒருத்தர் பேசினாலும் ஒருத்தர் அமைதியாக இருந்து வாழ்க்கையை வந்து லைஃப்பை வந்து லவ்லியாக கொண்டு போகணும்.
கம்பல்சரி கல்யாணம் இப்போ பண்ண மாட்டேன், 27 தான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப அடர்ந்தா இருந்தா. மாப்பிள்ளை பார்த்துட்டு இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் வேணால் 3 இயர்ஸ் கழிச்சு நான் பேசிக்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் தான் ஓகே பண்ணது. அவள் ஸ்கோப்பு வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டா. இதே ஒரு பெரிய ப்ரொமோஷன், கல்யாணம் பண்ண பெரிய ஸ்டேஜ். நீங்கள் சிஏன்றதே பெரிய சாதனை சாதிச்சிட்டேன், இன்னும் அடுத்த சாதனைலாம் இதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிட்டே. எனக்கு வந்து மேலே வந்து தங்கமான மாப்பிள்ளை, எனக்கு பையன் மாதிரி தான். அவன் கேரக்டர் எப்பவுமே இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பா அடிக்கடி ஜாஸ்தி. இப்போ ஏன்னா நாங்களாம் 90s இருந்ததுனால மோஸ்ட்லி டிபெண்ட் பண்ணி இருந்துன்னு பார்த்து வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் எப்பயுமே நம்ம சொந்த காலில் நிற்கணும், இன்னொருத்தர் தயவு எதிர்ப்புமே பார்க்கக்கூடாது. எல்லாருமே அவர் ஃப்ரீடம் இவ்வளோ கொடுத்தாரு பிள்ளைங்களுக்கு. எங்கள் பொண்ணு நீங்கள் வந்து ரொம்ப லக்கி. நீங்கள் எங்கள் பொண்ணு கிடைச்சது, நீங்கள் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி. ஐ லவ் யூ ஸோ மச் மோனிஷா தரு. இதுக்கு மேலே ஸ்பீக்லெஸ். How do you feel? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நல்லா என்ன சொல்கிறது, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணேன். பட் மேரேஜ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக ஏதோ ஒரு நியூ ஃபீலில் எனக்கு இருக்குது. ஏன்னு அது தெரில. மேபி அதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு இமோஷன் காமிச்சிட்ருக்கேன் நான். எனக்கும் ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் ஒரு 4 months-ஆகவே ரொம்ப க்ளோஸாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்துட்டு இன்னைக்கு டேக்கு அப்புறம் எனக்கு என்னமோ பேக் டு ஸ்கொயர் ஒன்லேருந்து புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே புதுசாக இருக்குது, அவங்க சொன்னது தான். பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. முன்னாடி நாங்கள் மட்டும் அப்படின்னு யோசிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் போது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து அது நம்ம வந்து எப்படி டேக் ஓவர் பண்ணுறோங்கிறதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதோட சின்ன கிளிம்ஸேவாக இந்த ஈவெண்ட்டாக இருக்குது. இந்த டைமில் என்ன ப்ராமிஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னா, ஐ won't let you down any time to anyone. எதாக இருந்தாலும் நாமளே பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் என்றைக்குமே. ஸோ யூ வில் பி ஸ்பெஷல் அண்ட் யூ வில் பி மைண்ட். ஸோ ஐ ஓன் யூ as well as you own me. ஸோ நான் யார்கிட்டையும் உங்களை விட்டு தர மாட்டேன். ஸோ இட்ஸ் மை ப்ராமிஸ். நான் என்ன ப்ராமிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் தான் நிறைய டைம் என்ன நல்லா பார்த்துப்பியா கேட்பேன். நான் சொல்கிறேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்.